நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விழித்திரு தமிழா. தமிழா, நீ கண்டிப்பாக விழித்திருக்க வேண்டிய நேரம். எந்த விஷயத்துல நம்ம விழித்திருக்கணும்? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவருடைய ஆதிக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது. நிறைய பேர் சாறை சாறையாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம பகுதியில் வந்து தங்கி இருந்து கொண்டு நிறைய சின்ன சின்ன வேலைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாத, நம் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிறைய வேலைகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குறைந்த சம்பளத்தில் நிறைய பேர் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வட மாநிலத்தவர்கள் ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க, கூட்டமாக தான் சேர்ந்து வாழ்வார்கள். ஒரு 4-5 பேர் ஒரு ரூம் எடுத்து தங்குவாங்க. தங்களுக்குள்ளே பணத்தை பங்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், முட்டை, இதெல்லாம் சப்பாத்தி இதெல்லாம் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறது. கடையில் போய் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. அவங்க கடையில் போய் என்ன செய்ய மாட்டாங்க, தான் சம்பாதித்த பணத்தை போட்டு கடையில் போய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சம்பாதிக்கிற பணத்தை மருத்துவமனைக்கு செலவு செய்யாமல், நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடாம சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு சம்பாதிக்கிற பணத்தை மருத்துவமனைக்கெல்லாம் செலவு செய்யாமல் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அதில் நிறைய சேவ் பண்ணி நிறைய வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் வடமாநிலத்தில் பார்க்க அப்படின்னா ரொம்ப குடிக்க மாட்டாங்க. குடிக்கிறவங்களையும் அதில் பாக்கு போடுறவங்களையும், தேவையில்லாத பாக்குகளை பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இது எல்லாருமே பொறுப்பை உணர்ந்து கொண்டு என்னென்ன வேலைகள்லாம் கிடைக்குதோ, சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அதை முகம் சுளிக்காமல் அதை செய்து கொண்டு தான் சேர்த்த பணத்தை என்ன செய்கிறாங்க, ரெகுலராக என்ன செய்கிறாங்க, அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி தான் வட மாநிலத்தவர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மள நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த வேலையை பார்க்கணுமா, அந்த வேலையை பார்க்கணுமா, இதை செய்யணுமா, அதை செய்யணுமா அப்படின்ட்டு, இப்படி குறைஞ்ச சம்பளத்தில் வேலை பார்க்கணுமா, இப்படி நான் கஷ்டப்படணுமா அப்படின்ட்டு நாம் தமிழர்கள் ரொம்ப நம்ம சுதாரிக்கல அப்படின்னா, நாளைக்கு நம்முடைய தமிழகம் இந்த வட மாநிலத்தவர் கையில் போயிடும். அதிகாரமும் நம்மை வழிநடத்தக்கூடிய எல்லா விதமான விஷயமும் யார்கிட்ட போயிடும் அப்படின்னா, இந்த வட மாநிலத்தவர் கையில் போயிடும். அதனால தமிழா, நீ விழித்திரு. நீ விழித்திருந்து இந்த விஷயத்தை நீ ரொம்ப கவனமாக எடுத்துக்கொண்டு நீயும் என்ன செய்ய அப்படின்னா, இந்த சின்ன சின்ன வேலைகளை நீ வந்து பகிர்ந்து கொண்டு, சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு நீனும் என்ன செய், இந்த மாதிரி விஷயங்களை பழகி கொண்டு அப்படின்னா, குடிக்கு அடிமையாகாமல், தேவையில்லாமல் ஊதாரித்தனமாக செலவழிக்காமல், இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தன் குடும்பம் இருக்கிறது, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நீ வாழ்ந்த அப்படின்னா, நம்முடைய தமிழருடைய எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இதையெல்லாம் நம்ம செய்வோம் அப்படின்ட்டு ரொம்ப நம்புகிறோம். அன்புடன், ஜஸ்டின்.